இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கருத்தடை முறைகள் பற்றி பார்ப்போம். ஸோ மெயினாக இதில் வந்து பெண்களுக்கான கருத்தடை முறைகள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கருத்தடை தேவைப்படுது அப்படின்னா, ஒரு பெண்ணின் நலத்துக்காகவும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் அந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன் இருந்தால் மாத்திரம்தான் அது நல்லா இருக்க முடியும். பாப்புலேஷன் அதிகமாக அதிகமாக இந்தியாவை போல இருக்கும் நாடுகளில் அதிகமான பிரச்சனை வரத்துக்கு தான் ஜாஸ்தி இருக்குது. ஸோ பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்காகவும் பெண்ணுடைய நலத்துக்காகவும் தான் வந்து மெயினாக கருத்தடை மெத்தட்ஸ் தேவைப்படுது. ஸோ கருத்தடை மெத்தட்ஸுங்கிறது வந்து பெண்ணை சார்ந்தது மட்டும் இல்லை, அது பெண் மற்றும் அவருடைய கணவரையும் சார்ந்ததே. கணவர் மட்டுமில்லை, இந்த காலகட்டத்தில் அவருடைய பார்ட்னரையும் சார்ந்ததே. அதை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் நாட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த உமன் அலோன், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த மெத்தட்ஸை நம்ம பிரிச்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு தற்காலிக முறைகள், நீண்ட கால முறைகள், அதுக்கப்புறம் பெர்மனன்ட் முறைகள், நிரந்தர முறைகள். ஸோ தற்காலிக முறைகள்னால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மாத்திரம் அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். லைக் ஆணுறைகள், அது வந்து காண்டோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு ஒரு சில காலகட்டங்களுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணக்கூடிய மாத்திரைகள் ஆர் இன்ஜெக்ஷன்ஸ். இப்போது கொஞ்சம் நீண்ட காலம் லார்க் அப்படின்னு சொல்லுவோம், லாங் ஆக்டிங் ரீப்ரடக்டிவ் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு காப்பர் டீ. இப்போ காப்பர் டீன்றது ஒரு சிம்பிள் கர்ப்பப்பைக்குள்ளே போடக்கூடிய ஒரு சாதனம், கருத்தடை சாதனம். அதுவே வந்து ஒரு 5 வருடங்கள் 10 வருடங்கள் கூட போட்டுக்கக்கூடிய மிரீனா அப்படிங்கிற இன்னொரு சாதனமாகவும் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பல காலத்துக்கு, அதாவது போட்டுட்டு அதை பற்றி மறந்துடலாம் நம்ம. பட் ஒன்று மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு கருத்தடை சாதனம்னு ஒன்று நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே பொருத்திக்கிட்டோம் அப்படின்னா அதை ஒரு முறையும், அதாவது அட்லீஸ்ட் ஒரு 4-5 மாதங்களுக்கு ஒரு முறை போய் உங்களுடைய கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து அந்த கருத்தடை சாதனம் அந்த கர்ப்பப்பையில் அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கா, இல்லை அது ஏதாவது விலகி இருக்கா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் அது மைக்ரேட் ஆகி உள்ளே போயிடும், இல்லைனா அது வெளியே எக்ஸ்பெல் ஆகிடும். எதுக்காக நம்ம உள்ளே வச்சுருக்கிறோமோ அதனுடைய வேலையே அது செய்தா அப்படிங்கிறத நம்ம வருடத்துக்கு 2 அல்லது 3 முறைகளாவது செக் பண்ணிக்கிறதுன்றது வந்து ரொம்ப உசிதம். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இப்போ காப்பர் டீ பற்றி சொல்லியிருக்கேன், அதாவது கருத்தடை சாதனம் கர்ப்பப்பைக்குள்ளே பொருத்துறதை பற்றி. அடுத்தது வந்துட்டு நம்ம யோசிக்கிறதுனா வந்துட்டு இப்போ வந்துட்டு சப்டர்மல் இம்ப்ளான்ட்ஸ், அதாவது கைக்கு அடியிலையோ இல்லை தொடையிலையோ போட்டுக்கக்கூடிய சப்டர்மல் இம்ப்ளான்ட்ஸ்ன்னு சொல்லி வருது. ஸ்கின்னுக்கு அடியில் வந்துட்டு ஒரு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை, டிவைஸ் சின்னதாக இருக்கும், அது என்ன முடி மாதிரி இருக்கும், அதை வந்து வச்சுட்டு விட்டுடுவோம் ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக. அது பாட்டுக்கு டெய்லி இத்தனை டோசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்டர்மல் இம்ப்ளான்ட்ஸ் அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த ஹார்மோனை அது கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து ப்ரெக்னென்சி கண்ட்ரோலில் வந்துட்டு கொண்டு வரும். ப்ரெக்னென்சி ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த கருத்தடை மெத்தடை அது வந்து மாறும், தேவைப்படும் போது நம்ம வந்து எடுத்துடலாம். காப்பர் டீயும் அதே மாதிரி தான், அது நீண்ட காலம் நம்ம வச்சுக்க முடிஞ்சால் கூட அதை வேணும்னா நம்ம வந்து எப்போ வேணாலும் வந்துட்டு டாக்டர் மூலமாக வந்து அதை எடுத்துக்கலாம். இப்போது பர்மனண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வந்து இது வந்து நிரந்தர தீர்வுகள். அதாவது 2 குழந்தைகள் பிறந்துடுச்சு, இல்லை 3 குழந்தைகள் பிறந்துடுச்சு, இதுக்கு மேலே நமக்கு வந்து தற்காலிக விஷயங்கள் வேண்டாம், நம்ம வந்து ப்ராபப்ளி நிரந்தரமாக ஒரு தடவை யூஸ் பண்ணாமல் இதை பண்ணிக்கலாம் அப்படின்ற தீர்வை நோக்கி ஆணோ பெண்ணோ போகும்போது இருக்கக்கூடிய மெத்தடுக்கு பேர் தான் வந்து பர்மனண்ட் மெத்தட். இட்ஸ் கால்டு ஸ்டெரிலைசேஷன். மற்றதுக்கெல்லாம் பேர் வந்து கான்ட்ராசெப்ஷன். இது பர்மனண்ட் மெத்தடுக்கு பேர் வந்து ஸ்டெரிலைசேஷன். ஸோ அது வந்து ஒரு பெண்ணுக்கு பண்ணும்போது வந்து டியூபெக்டமின்னு சொல்லுவோம். அண்ட் ஆணுக்கு பெண்ணும் பண்ணும்போது, அதாவது ஆணுக்கு பண்ணும்போது அதை வந்து வாசெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து பர்மனண்ட் மெத்தட். அதாவது அடுத்த குழந்தை நம்ம பெற்றுக்க போகிறதில்ல, கட்டாயம் பெற்றுக்க போகிறதில்ல அப்படின்னும் போது வந்து நம்ம செய்யக்கூடிய மெத்தட் தான் வந்து டியூபெக்டமி ஆர் வாசெக்டமி. இப்போ வந்து உங்களுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது.
ஏதாவது ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுன்றது வந்து இட்ஸ் அ சாய்ஸ். அதாவது ஒரு உங்கள் உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கும், உங்களுடைய ஃபேமிலி சைஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும், உங்கள் ஹெல்த்தை கவனிக்கிறதுக்கும், பாப்புலேஷன் கண்ட்ரோலை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் வந்து இந்த நாடே உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கு. உங்கள் வீடு மாத்திரம் இல்லை, இந்த நாடே உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஃபாலோ பண்ணால் மாத்திரம்தான் பாப்புலேஷன் கண்ட்ரோல் வரும். உங்கள் ஹெல்த்தும் அப்போ தான் வந்து சீராக இருக்கும். நன்றி.